ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். நம்ம மான்வாயின் தமிழ் ஃபேமிலியில் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மான்வா என்னன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 20 and 21 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குன்னா, சஞ்சுன் வந்து ஹீரோ பார்த்து ரொம்ப கோவப்பட்டிருப்பான். அதுவும் எதனாலன்னா அவனோட அக்கா கூட அவன் க்ளோஸா இருக்கான் அப்படின்னு நினைச்சிருப்பான். இப்போ அதுல இருந்தே கண்டிட்டு போடுவோம். இந்த சாப்டர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கேரேஜ் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன கேக்குறான், நீ எதுக்கு எங்களை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பியாங் தான் உட்காந்துட்டு இருக்கா. பியாங் என்ன சொல்றானா, நான் உன்னை ஃபாலோ பண்ணல, நான் உனக்கு கம்பெனி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு என்னோட கேரேஜ்ல வந்துட்டு இருக்க, உன்னோட கம்பெனியன்ஸ்லாம் அது தனியா ஒரு கேரேஜ்ல வந்துட்டு இருக்காங்கல்ல. அதோட அவனை காட்டும் போது பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து அவ்வளவு கோவத்துல இவனை பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை அந்த கேரேஜ்ல இருந்து. இப்படி ஹீரோ கேட்டதுக்கெல்லாம் பியாங் வந்து அது வந்து அப்படின்னு அவ சொல்ல வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுன்ற மாதிரி சியோல் வந்து என்ன சொல்றானா, நான் தான் இவளை இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து கோவத்துல வந்து மியோனை பார்த்து கத்துறான், மியோன் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உடனே துரத்து அப்படின்ட்டு. அப்ப மியோன் என்ன சொல்றானா, இல்ல எங்க மாஸ்டர் இப்ப அவங்களே இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதுவும் எதனாலன்னா நம்ம சின்சுவான் இப்ப ரீச் ஆயிட்டோம். அப்பதான் சின்சுவானை பத்தி சொல்றாங்க. சின்சுவான் வந்து டேங்க் கிளான் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே மரியாதைக்குரிய ஆர்த்தடாக்ஸ் கிளான் ஆகும். சின்சுவான பல நூறு வருஷங்களா டேங்க் கிளான் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி மத்த கிளானுக்கு தனி திறமை இருக்கோ, அதாவது நம்குங் கிளானுக்கு வந்து ஷார்ப்னஸும், ஹேபி பிளன் கிளானுக்கு வந்து அவங்களோட உடம்பு வலிமையும், அதுவும் இல்லாம நயம் கிளானுக்கு வந்து அவங்களோட துல்லியமான தாக்குதலும், இது போல ஒரு கிளானுக்கு ஒரு தனி திறமை இருக்கு. அதே மாதிரி தான் டேங்க் கிளானுக்கு வந்து அவங்க வந்து வெப்பன் கிரியேட் பண்றதுலயும் பாய்சன் ஹேண்டில் பண்றதுலயும் ரொம்பவே திறமை வாய்ந்தவங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், எனக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, 3 நாள் அந்த ட்ரெஷரியை வந்து நான் கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சதுல வந்து அது சின்சுவான்ல இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸிபிஷன் முடியறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சாகணும். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சியல் வந்து ரொம்ப பெரிய ரூமா இருக்கே அப்படின்னு விளையாடிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கவலையா வந்து இதை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன், அதுவும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு சிட்டில இந்த 3 நாள் மட்டும் என்னால அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டிப்பா பெகர் செட் கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிதான் ஆகணும். இப்போ எனக்கு வேற வழியே இல்லை, நான் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்பெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு சியோல பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான். இவன் என்ன இங்க பண்றா அப்படின்ட்டு. இவ்வளவு நேரமா சியோல் பின்னாடி இருந்தது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அப்ப சியோல பார்த்தா சந்தோஷத்துல கத்திட்டு இருக்கா. இதான் என் வாழ்க்கையில முதல் தடவை இந்த அளவுக்கு ஹைட்டான பில்டிங்ல நிக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க அடிக்கிற காத்து ரொம்பவே கூலிங்கா இருக்கு. உடனே நம்ம சியோல் வந்து ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்றானா, எங்க மாஸ்டர் அங்க பாருங்களேன், நிலாவோட வெளிச்சத்துக்கு கீழே இந்த மின்மினி பூச்சிங்களா எப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டும் ஹீரோ வந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்கவும் சியோல் என்ன சொல்றானா, எங்க மாஸ்டர் அது மட்டும் இல்லாம பியாங் என்ன சொன்னானா, இங்க வந்து கீழே ஒரு லேக் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கா. உடனே சியோல் என்ன பண்றானா, ஹீரோட கையை பிடிச்சிட்டு வாங்க 2 பேர் சேர்ந்து போய் அதை பாப்போம் அப்படின்னு இழுத்துட்டு போறான் அவனை. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் சியோல வந்து லேக் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சியோலோட தலைமையிலே ஒரு அடி அடிக்கவும் சியோலுக்கு வந்து தலையே வீங்கி போச்சு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, ஆமா நீ சொன்ன மாதிரி தான் இந்த லேக் ரொம்ப பெருசா தான் இருக்கு. அப்போ சியோல பார்க்கணுமே பாவமா நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறானா, ஒரு காடே இந்த கிளான்குள்ள இருக்குன்னா அப்ப இந்த கிளான் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்படி ஹீரோ சொன்னதும் சியோல என்ன பண்றானா, யங் மாஸ்டர்னு கூப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, சியோல இதெல்லாம் எங்க மறைப்பா. ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம அப்ப சியோல என்ன சொல்றானா, இல்ல யங் மாஸ்டர் நீங்க ரொம்பவே லோவா இருக்கீங்க, அதனால தான் உங்களை சேர் அப் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அது மட்டும் இல்லாம இது வந்து நீ ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, அதனால இதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்றான். அப்ப சியோல என்ன சொல்றானா, நீங்க சொன்னாதானே என்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ சரி அப்ப நீயே சொல்லு, விலை மதிப்பில்லா பொருட்கள்லாம் எங்க மறைச்சு வைப்பாங்க, அதுவும் இவ்வளவு பெரிய லேண்ட்ல. உடனே சியோல் வந்து அதெல்லாம் ஏன் அவங்க மறைச்சு வைக்க போறாங்க அப்படின்னு கேட்கும். ஹீரோ என்ன சொல்றானா, உங்ககிட்ட எமோஷனல் சப்போர்ட் நான் கேட்கல அப்படின்னு சொல்றான். அப்படி உங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு குரல் கேக்குது, நீங்களா யாரு, அது மட்டும் இல்லாம வெளியாட்கள்லாம் இங்க வரதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. அப்ப ஹீரோ வந்து ஆப்போசிட்ல அந்த பொண்ணை பார்த்து என்ன நினைக்கிறானா, டேங்க்ல என்ன பத்தி பேசும்போது நான் எப்படி இவளை மறந்தேன் அப்படின்னு நினைக்கிறான். சின்சுவான வந்து ஆயிரக்கணக்கான டிமானிக் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்டா தடுத்தது யாருன்னா அது வேற யாரும் இல்ல, அது இவதான் பாய்சன் குயின் டேங்க் சியோல். அது மட்டும் இல்லாம என்னோட கடந்த காலத்துல என்னோட கைகளாலே கொண்டது இவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம ஹீரோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவளை பத்தி காமிச்சிருப்பாங்க இந்த விஷயம். ஹீரோ போய் அவகிட்ட என்ன கேக்குறானா, உன்னால அவ்வளவுதான் முடியுமா பாய்சன் குயின் அப்படின்னு கேக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து 2 கண்ணுமே தெரியல. அப்ப என்ன கேக்குறானா, இது நீதானா அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, எனக்கு ஒன்னு புரியல, உன்னோட குடும்பத்துல இருந்து எல்லாருமே ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, ஆனா இந்த இடத்த நீ இன்னமும் தனியா பாதுகாத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அப்ப சோயோல் என்ன சொல்றானா, எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு இந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும். அவ என்ன சொல்றானா, நீ எதுக்கு இங்க வந்த. ஹீரோ என்ன கேக்குறானா, இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி, உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சோயோல் என்ன சொல்றானா, ஓ அப்படியா, ஆனா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அவ சொல்லுவோம். ஹீரோ என்ன கேக்குறானா, நீ இப்ப எதுக்கு என்கிட்ட அதுவும் ஒரு டிமானிக் ஹியூமன் கிட்ட மன்னிப்பு கேக்குற, என்ன உனக்கு மூளை குழம்பிடுச்சா பாய்சன் குயின் அப்படின்னு கேக்குறான். அப்ப சோயோல் என்ன சொல்றான், ஆமா என்னோட மூளை மழுங்கிடுச்சு, கண்ணு தெரியாத போதான் எனக்கு நிறைய விஷயங்கள் இப்பதான் தெரியுது அப்படின்னு அவ சொல்றா. இந்த விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் முன்னாடியே விட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ பார்க்கணுமே சோசியோல் கழுத்தை பிடிச்சிட்டு அப்ப என்ன சொல்றானா, அவ்வளவுதானா உன்னோட கடைசி வார்த்தைகள் முடிஞ்சா அப்படின்னு கேட்கறான். அப்போ சோசியோல் என்ன சொல்றானா, இது என்னோட செல்ஃபிஷ்னு எனக்கு தெரியும் இப்ப நான் கேட்கறது, ஆனா இந்த உலகத்துல இன்னமும் டைம் இருந்தா அப்படின்னு அவ சொல்லும் போதே பாத்தீங்கன்னா
ஹீரோ அவளோட கழுத்து நெரிச்சு கொண்டுறான். அப்படி ஹீரோ வந்து அவளை கொன்ன உடனே என்ன பண்றானா அவனோட கையை பாக்குறான். கை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோட பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. பிரசன்ட்ல இருக்க சோசியோல வந்து என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. உடனே சோசியோல என்ன சொல்றானா, இப்ப மட்டும் நீ பதில் சொல்லனா நான் காட்ஸா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். சோசியோல் அப்படின்னு அவளோட ஷோல்டர்ல யாரோ கை வைக்கிறாங்க. அப்ப கூட வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பியாங் தான். பியாங் என்ன சொல்றானா, அவ காதுல போய் ஏதோ சொல்லுவோம். சோசியோல என்ன கேக்குறானா, இதை ஏன் இப்போ வந்து இப்ப சொல்ற அதுவும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பியாங் என்ன சொல்றானா, நீ இது எப்பவுமே கேட்கலையா அதனால தான் நான் சொல்லல அப்படின்னு அவ சொல்றா. அப்போ உடனே சோசியோல் என்ன பண்றாடா, உடனே வந்து ஹீரோ கிட்ட இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. அது என்னன்னா, நான் தான் டாங் சியோல். அது இல்லாம நீங்க என்னோட ஃபேமிலியோட கெஸ்டா இங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்களை பார்த்து சர்ப்ரைஸ்ல என்னால ஆன்சர் பண்ண முடியல. என்னோட பேர் வந்து கு ஜூலியோ. உடனே சோசியோல் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. எங்க கிளான் இல்லாதவங்க எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஹீரோ என்ன கேக்குறானா, அப்ப பியாங்கோ டாங்க் கிளான் சேர்ந்தவளா என்ன அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு சோசியோல் என்ன சொல்றானா, இல்ல நாங்க வந்து அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டு என்ன நினைக்கிறானா, அப்போ இவ என்ன இங்க இருந்து போக சொல்றா அதானே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து எப்படி போக தான் போறேன் அப்படி. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோசியோல் என்ன சொல்றானா, கு ஜூலியப் தானே கு கிளானை சேர்ந்தவன் ரொம்பவே முரடத்தனமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றா. அப்போ பியாங் என்ன கேட்கிறானா, சோசியோல் நீயே அவனை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கும். அப்போ சோசியோல் என்ன சொல்றானா, எனக்கு வந்து அவன் பண்ணது பிடிக்கல. அவன் பண்ண தப்ப நான் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போயிட்டு இருக்கான். எனக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எதனாலனா கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தாலே போதும் ரொம்பவே சீன் போடுறானுங்க. அப்போ பியாங் தான் நினைக்கிறா ஹேண்ட்ஸமா அப்படின்ட்டு. அப்போ சோசியோல் ஒன்று சொல்றா, பியாங்க பார்த்து உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி பசங்களாம் கொஞ்சம் அக்லியா இருந்தாலும் ஆனா பெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவன் அப்படின்னு சோசியோல் சொல்றா. அப்படியே சாப்டர் 21 ஓபன் பண்ணா இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலை பொழுது தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ரூமோட டோரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறானா, டேங்க் வெப்பன் எக்ஸிபிஷன் வந்து நாளைக்கு தான். அதுக்குள்ள இருக்கிற இந்த ஃப்ரீ டைம்ல நான் எதனா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி ஹீரோ வந்து டோர் ஓபன் பண்ண உடனே யாரை பாக்குறானா, யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அவங்களே தான் பாக்குறான். பியாங்கோட தம்பியான சஞ்சூனியும். ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே என்ன கேட்கிறானா, உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு அப்படின்னு கேட்கறான். அப்போ பியாங் என்ன சொல்றானா, ஃபுட் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோ வந்து என்ன ஃபுட்டா, ஃபுட் வச்சு என்ன பண்ண போற இப்போ அப்படின்னு கேட்கறான். அப்போ சஞ்சூன் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, ஒன்னும் இல்ல டேங்க் கிளான்ல இருந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க மீல்ஸ்க்காக. என்னோட அக்கா என்ன சொன்னா உங்களையும் கூட்டு போலான்னு சொன்னா, அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, ஓ அப்படியா பரவாயில்ல நீங்க கொடுத்த ஆஃபருக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே ஷை டைப். அதனால இதெல்லாம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் வரல அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அவங்களுக்கு தேவையான ஆன்சர் நான் கொடுத்துட்டு இப்ப அவங்க இங்க இருந்து போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே சஞ்சூன் என்ன பண்றானா, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு ஹீரோட கையை அழுத்தி பிடிச்சிட்டு எங்க கூட வாங்க அப்படின்னு மிரட்டி கூப்பிடுறான். ஹீரோ என்ன நினைக்கிறானே, இவன் பிரச்சனை தான் என்ன, நான் தான் வரலன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தே இவன் என்ன மிரட்டி கூப்பிடுறான் அந்த இடத்துக்கு. ஹீரோ அமைதியா இல்லாம என்ன சொல்றானா, ஓ அப்படியா அப்படின்ட்டு அவனை இன்ன எனர்ஜி வெளியே எடுத்துட்டு வரான். அதை பார்த்த உடனே சஞ்சீவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். ஹீரோ உடனே என்ன சொல்றானா, என்னால வந்து இப்படியாப்பட்ட ஒரு இன்விடேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்படி சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்ணானா, சஞ்சீனோட ஷோல்டர்ல கையை போட்டு அந்த பக்கம் கூட்டு போய் என்ன சொல்றானா, மிஸ்டர் நம்சுங் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க சிரிச்சுட்டே இருங்க, ஏன்னா உங்களோட அக்கா வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கா. அப்படி ஹீரோ வந்து சஞ்சுனை கலாய்க்கும் போது அப்ப பாக்கணுமே சஞ்சுனோட முகத்தை, அவ்வளவு கோவத்துல இருக்கான். அப்ப அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சாப்பிடுற இடத்துல தான் இருக்கான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், அந்த ஃபுட்டை பார்த்துட்டு சின்சுவான்ல வந்து எல்லா ஃபுட்டும் ஸ்பைசியா இருக்கும்னு தெரியும், ஆனா என் கண்ணு முன்னாடி இருக்க எல்லாமே ஸ்பைசியா இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நான் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒன்னு ஆப்போசிட்ல என்ன சொல்றானா, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டாங் ஜோசியோக். அவன் தான் வந்து ஜோசியோட அண்ணன். ஹீரோ வந்து அவனோட பிளேட்ல இருக்க டம்ப்ளிங்ஸை பார்த்துட்டு டம்ப்ளிங்ஸ் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா மற்ற பொருளோட டம்ப்ளிங்ஸ் கொஞ்சம் ரெட் கம்மியா இருக்கு. அப்ப ஹீரோ வந்து அந்த டம்ப்ளிங்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்னா, இப்படி திரும்பி பார்க்கும்போது ஜோசியோல் வந்து அவனை ஒரு விதமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், இவே என்ன எப்ப பாரு இப்படியே பாக்குறேன், கடந்த காலத்துல இப்படியே தான் என்ன பார்த்துட்டு இருந்தா. அப்ப ஹீரோ மறுபடியும் என்ன நினைக்கிறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பார்வையை நான் மறுபடியும் டாலரேட் பண்ணணும்ட்டு. இப்பெல்லாம் ஹீரோ யோசிச்சு என்ன பண்றானா, அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து அவன் கடிக்கும் போது பார்க்கணுமே, ஐயோ முடியல என்னால இவ்வளவு காரமா அப்படின்னு புலம்புறான். அப்ப பக்கத்துல இந்த பியாங் தான் வந்து தண்ணி குடுக்குறான், இந்த தண்ணிட்டு. உடனே ஹீரோ வந்து ரொம்ப நன்றி அப்படின்ட்டு குடிக்கிறான். அப்ப பியாங் என்ன சொல்றானா, இதை ட்ரை பண்ணி இது காரம் இருக்காது அப்படின்னு ஒன்னு சொல்றா. அப்போ பியாங்க பார்த்து ஒரு செகண்ட் ஹீரோ வந்து வெக்கப்படுறான். அது மட்டும் இல்லாம என்ன கேட்கிறானா, நீங்க இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க நம்ம கேட்கும். அப்போ அது புரியல எனக்கு அப்படின்னு அவ சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் அப்படி நல்லா பேசிட்டு இருக்கும்போது பார்க்கணுமே, தஞ்சுன் வந்து கோவத்துல அவன் கையில வச்சிருந்த சாப்ஸ்டிக் உடைச்சிடறான். அந்த பக்கம் இந்த ஜாங்சியோக்கு என்ன கேட்கிறானா, என்ன மன்னிச்சிருங்க சாப்ஸ்டிக் வந்து டிஃபெக்டிவா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சஞ்சுன் என்ன சொல்றானா, இல்ல நான் தான் அழுத்தி பிடிச்சிட்டேன் அதனால தான் உடஞ்சுன்னு சொல்றான். அப்போ பார்க்கணுமே ஹீரோ பக்கத்துல இந்த சோசியோல வந்து ஹீரோ கிட்ட சொல்ல வந்து எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கும். ஹீரோ என்ன கேட்கிறானா, உனக்கு எதனா என்கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் சோசியோல் அப்படியே வெக்கத்துல என்ன பண்றானா, ஆமா இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல உன்னை பார்க்கும்போது நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும் தான் நினைக்கிற போலயே அப்படின்னு கேட்கறான். அப்ப சோசியோல் வந்து நான் வந்து அப்படின்னு அவ ஆரம்பிக்கும். ஹீரோ என்ன கேட்கறானா, ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவன் என்ன கேட்கறானா, இல்ல உங்களுக்கு இங்க எதனா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஃபுல்லா வரவும் அதுக்குள்ள வந்து சஞ்சுன் வந்து
ஜோசியோக்கு இங்க அந்த ட்ரைனிங் கிரவுண்ட் இன்னும் கீழே இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்படி சஞ்சுன் கேட்கவும் ஜோசியோக்கு என்ன பண்றானா, ஆமா அது வந்து எங்களோட எல்லாருமே யூஸ் பண்ற ட்ரைனிங் கிரவுண்ட் தான், லாஸ்ட் டைம் உனக்கு நான் காமிச்சேன்ல அப்படின்னு கேட்கிறான். ஜோசியோக்கு என்ன சொல்றேன்னா, இல்ல ஆனா உண்மையை சொல்லணும்னா அது அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்குமே தவிர அது யாருமே யூஸ் பண்றது கிடையாது, ஏன்னா எல்லாருக்குமே தனித்தனியான ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கு. சஞ்சுன் என்ன கேட்கறானா, நான் அந்த இடத்த பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஜோசியோக்கு என்ன சொல்றேன்னா, வாங்க எல்லாருமே ஒன்னாவே கீழே போய் அந்த இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சஞ்சுனை பார்த்து அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து அவங்க எல்லாருமே கீழே போனதுக்கு அப்புறம் சஞ்சுன் என்ன சொல்றானா, இது ரொம்பவே பெருசா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆமா இது ரொம்பவே பெருசா தான் இருக்கு இந்த இடம். உடனே ஜோசியோக்கு என்ன சொல்றானா, எங்களோட ஆன்சஸ்டர் எல்லாம் இது எதுக்கு இந்த அளவுக்கு பெருசா கட்டினாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல அப்படின்னு அவன் சொல்லுவோம். சஞ்சுன் என்ன சொல்றானா, இல்ல அதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும்னு சொல்றான். இந்த ட்ரைனிங் கிரவுண்ட் மோஸ்டா யார் யூஸ் பண்ணாங்கன்னா சோசியோல் தான் யூஸ் பண்ணா. அதுவும் எதுக்காகனா என்ன தோக்கடிக்கிறதுக்காக. அவ எப்போ வளர்ந்தாலும் அப்பத்துல இருந்து அவ என்ன சண்டை கூப்பிடுறதும் அவன் நிறுத்திட்டா அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொன்ன உடனே சோசியோல் வந்து பிரதர் இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ வந்து ஓ அப்படியா, நல்ல வேலை இப்படியாப்பட்ட ஒரு தங்கச்சி எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றான். சஞ்சுன் உடனே என்ன சொல்றானா, எல்லாருக்கிட்டையும் நம்ம தான் எல்லாருமே சாப்பிட்டு வாங்க டைஜஸ்ட் பண்றதுக்கு எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன நினைக்கிறான், நான் தான் ஒண்ணுமே சாப்பிடலையடா அப்படின்னு நினைக்கிறான். சஞ்சுன் வந்து என்ன பண்றானா, நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இப்ப சொல்றது பிடிச்சிருக்கா, நம்ம 2 பேர் ஸ்பேர் போட்டா எப்படி இருக்கும். அவன் சொன்ன உடனே ஹீரோ அவனை பார்த்து என்ன நினைக்கிறான், அவன் முகத்தை பார்த்து என்னால் சொல்ல முடியும். அவன் வந்து என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்றான். அவன் என்ன நினைக்கிறான், அவனோட பிளான் பண்ணி நான் போவேன்னு நான் நினைக்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, என்ன மாரி ஒருத்தர் உங்களை ஒரு லைட்னிங் டிராகன் கூட சண்டை போடுறதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே இந்த பக்கம் இந்த சோசியோல் வந்து கத்துறா, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, உங்க 2 பேருக்கும் நடுவில் ஏஜ் டிஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்கில் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவரோட முகத்துல அடிபட்டா என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறா. இதை கேட்ட உடனே சஞ்சுன் என்ன சொல்றானா, இல்ல நாங்க 2 பேருமே இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணாமலே சண்டை போடுறோம், நம்ம இதே ஒரு மென்டாரிங் மேட்ச் மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு கேக்குறான். உடனே சஞ்சுன் வந்து என்ன பண்றானா, ஹீரோவை பார்த்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஹீரோ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன நினைக்கிறானா, இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணாம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து சஞ்சுனை பார்த்து என்ன கேக்குறானா, உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஹீரோ என்ன சொல்றானா, என்ன கேட்டனா உன்னால அந்த அளவுக்கு தடுக்க முடியுமா, நீ அந்த அளவுக்கு ஸ்கில் ஆனவனா. அப்போ பின்னாடி இந்த ஜோசியோக்கு என்ன சொல்றானா, நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே ரூடா பேசுறீங்க, அது மட்டும் இல்லாம இவன் உங்களுக்கு சீனியர் அப்படின்னு சொல்றான். உடனே சாஞ்சுன் வந்து அவனை தடுத்து இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம சரி வா பாத்துடல நீ எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவன்ட்டு அப்படி இந்த சாப்டர் அதோட முடிக்கிறாங்க. மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.